நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் 2 வீடியோ போட்டோம் ஃப்ளோட்டிங் நியூட்ரலை பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் நியூட்ரலோட ஃபால்ட்டை வந்து பர்மனெண்ட்டாக நம்ம வந்து ரெக்கவரி பண்ணுறோம். இல்லை பர்மனெண்ட்டாக அந்த ஃபால்ட் வராமல் இருக்க நம்ம ரெக்கவரி பண்ணுறோம். ஓகேங்களா? என்னென்னா ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஃப்ளோட்டிங் நியூட்ரல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் சிஸ்டம் வந்து அன்பேலன்ஸ்டு லோட் கண்டிஷனில் இருக்கும்போது பேலன்ஸ்டு லோட் கண்டிஷனில் வந்து நியூட்ரலில் போகிற கரண்ட் வந்து 0. ஓகேங்களா? ஸ்டார் கனெக்டரில். ஓகேங்களா? இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா பிரைமரி டெல்டா, செகண்டரி ஸ்டார். ஸ்டாரே பார்த்தீங்கன்னா பிரைமரி டெல்டா, செகண்டரி ஸ்டார், வெக்டார் வந்து 11. ஓகேங்களா? வெக்டார் குரூப் 11. ஓகேங்களா? அப்போ பிரைமரியில் கொடுக்குற இன்புட் ஏசி சப்ளையோட சைன் வேவுக்கும் அவுட்புட்டில் இருக்கிற ஏசி சப்ளையோட சைன் வேவுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதான் வெக்டார் 11 சொல்லுவாங்க. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் அன்பேலன்ஸ் லோட் கண்டிஷன். ஓகேங்களா? பேலன்ஸ் லோடு வந்து ப்ராக்டிக்கலாக தான் சாத்தியமே தவிர பேலன்ஸ் லோடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, 3 ஃபேஸ் சிஸ்டம் உங்களால் பேலன்ஸ் லோடு கொடுக்கவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா? ஒரு 90% தான் பேலன்ஸ் பண்ண முடியும். மீதி 10% பேலன்ஸுக்கு வாய்ப்பே எல்லாம் போயிடும். ஒரு சில இடத்துல சுத்தமாக பேலன்ஸிங்கே இருக்காது. ஓகேங்களா? அன்பேலன்ஸ் லோட் கண்டிஷனில் தான் இருக்கும். அப்போ அந்த அன்பேலன்ஸ் லோட் கண்டிஷனில் 3 ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் சிஸ்டத்தில் வந்து 3 ஃபேஸில் எந்த ஃபேஸில் கம்மியான மின்னோட்டம் போகுதோ அதை விட கம்மியான கரண்ட் தான் நியூட்ரல் வழியாக ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? இதுவே அன்பேலன்ஸ்டு அதிகமாக இருந்தால் நியூட்ரல் கரண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த நியூட்ரல் கரண்ட் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அந்த அன்பேலன்ஸ்டு லோட் கரண்ட் வந்து நியூட்ரலில் வர கரண்ட், அந்த நியூட்ரல் கரண்ட் அந்த வந்து போய் ஏதோ ஒரு இடத்துல 0 பண்ணணும். ஓகேங்களா? அதனால் அப்போ நம்ம கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுறோம் இடத்துல. ஓகேங்களா? அதுதான் இந்த எர்த்திங். ஓகேங்களா? மீன்ஸ் சிஸ்டம் எர்த்திங்னு சொல்லுவாங்க. அது ஓகேங்களா? நியூட்ரல் எர்த்திங், சிஸ்டம் எர்த்திங்னு சொல்லுவாங்க. பாடியில் பண்ணுற எர்த்திங் இருக்குல்ல, அதை வந்து எக்யூப்மெண்ட் எர்த்திங்வாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எக்யூப்மெண்ட் எர்த்திங் எதுனா இந்த வெளியே இருக்குது பாருங்கள். இதுலேயும் நம்ம கறி உப்புலாம் குட்டி நம்ம என்ன பக்காவாக வந்து எக்யூப்மெண்ட் எர்த்திங்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் பாடி எர்த்திங்கும் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட எக்யூப்மெண்ட் எர்த்திங் வந்து ஹச்டி சைடில் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் எர்த்திங் தான் எக்யூப்மெண்ட் எர்த்திங் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் எக்யூப்மெண்ட் எர்த்திங்கும் சரி, சிஸ்டம் எர்த்திங்கும் சரி, அதாவது பாடி எர்த்திங்கும் சரி, நியூட்ரல் எர்த்திங்கும் சரி, டபுள் எர்த்திங் பண்ணணும். நியூட்ரல் எர்த்துக்கிட்டு 2 எர்த்துக்கிட்டு எடுக்கணும், பாடி எர்த்துக்கிட்டு 2 எர்த்துக்கிட்டு இருக்கணும். அதேமாரி ஜென்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 எர்த்துக்கிட்டு தான் போட்டிருக்காங்க அந்த சைடு. ஓகேங்களா? அந்த டைனிங் டேபிள் இருக்குல்ல அந்த ஏரியாவில், அந்த வலைக்கு அந்த சைடு இருக்குது பாருங்கள். அதில் பாடிக்கு ஒரு எர்த்து போட்டிருக்காங்க, நியூட்ரலுக்கு ஒரு எர்த்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்தமாரி எங்கேயும் போடாதீங்க. அதேமாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் யாரெல்லாம் போன வீடியோவில் சொல்லிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு ஜல்லி 1.5 ஜல்லி தான் போட்டு வைக்கணும். ஓகேங்களா? ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஸ்டெப் பொட்டன்ஷியலை குறைக்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸ்டெப் பொட்டன்ஷியல் இப்போ நான் பாதம் இருக்குல்ல, நீங்கள் பார்த்து இப்படி அடி வைக்கிறனால இந்த 2 பார்த்து நடுவில் உருவாகிற வோல்டேஜ் ஸ்டெப் பொட்டன்ஷியல் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப் பொட்டன்ஷியலை குறைக்கிறதுக்காகவும் கிரவுண்ட் கிளியரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருந்தால் ஸ்டெப் பொட்டன்ஷியலில் உருவாகிற வோல்டேஜ் கம்மியாக இருக்கும், கிரவுண்டோட டச்சப் கம்மியாக இருக்கும். அதாவது ஹியூமன் பாடிக்கு அதுக்காக தான் சுற்றி வந்து கல் கொட்டுவாங்க. அதேமாரி என்னென்னா செடி கிடி முளையாமல் இருக்கிறதுக்கு, இதுமாதிரி பாசி பிடிக்காமல் இருக்கிறதுக்குலாம் வந்து கருங்கல் ஜல்லி போடுவாங்க. அதுமாதிரி தர போடக்கூடாது. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் கிட்ட எர்த்திங் பண்ணுறாங்கன்னா அந்த எர்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மெஷர் பண்ணணும். இங்கே எங்கேயுமே மெஷர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம்பே பார்த்தீங்கன்னா 15 அடி ஆழம் போட்டிருக்காங்க. அப்புறம் சம்பை விட கம்மியான இடத்துல போகிற மாதிரி தான் போகணும். இப்போ சம்புக்கு ஈக்குவலாக கூட போட்டுக்கலாம் ஆழத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா சம்புக்கு ஈக்குவல் எங்கன்னா அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 10 அடி கீழே. ஓகேங்களா? அங்கெல்லாம் எப்பயும் கொஞ்சம் சில மழை ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா தண்ணி நிற்கும். இந்த தண்ணி நிற்குதுன்றதால அண்டர் கிரவுண்டில் போய் நீங்கள் எர்த்திங் போட்டுதாங்கன்னா எத்தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் நியூட்ரல் பிரச்சனை வந்திருக்காது. ஓகேங்களா? என்னென்னா இந்த அன்பேலன்ஸ் லோட் கண்டிஷன் உருவாகிற அன்பேலன்ஸ் லோட் கண்டிஷனில் நியூட்ரலில் வர கரண்ட் இருக்குல்ல, இந்த நியூட்ரல் கரண்ட் நம்ம கிரவுண்டிங் பண்ணும்போது நியூட்ரல் கரண்ட் போகிறதுக்கான கிரவுண்ட் பார்த்து கரெக்டாக இருக்கணும். அதாவது கிரவுண்டில் இருக்கிற எர்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கணும். சரி, இதில் போன வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த நியூட்ரல் எர்த்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு கொட்டியிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உப்புக்கெல்லாம் தண்ணி ஊற்றி தருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 100 லிட்டர் தண்ணி நான் செலவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நேற்று ஒரு 45 வாலி தண்ணி ஊற்றினேன். அந்த நேரத்தில் வந்து எர்த்திங் சிஸ்டத்தை நான் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. சரி, அந்த நேரத்தில் வந்து நான் வந்து இந்த அன்பேலன்ஸ் லோட் கண்டிஷனில் நியூட்ரலுக்கு எர்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைக்கிறதுக்காக. ஓகேங்களா? இந்த எக்யூப்மெண்ட் எர்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைக்கிறதுக்காக எப்பவுமே ஒரு நல்ல எர்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 3 ஓமுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஓகேங்களா? அதாவது இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல் படி, அதுமாதிரி இன்டர்நேஷனல் எலக்ட்ரிக்கல் கமிஷனோட ரூல் படி 1 ஓமுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஓகேங்களா? பாறையாக இருக்கிற இடத்துல வந்து இப்போ ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல வந்து 8 ஓம் இருக்கலாம். ஓகேங்களா? எர்த்திங்கோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, ஏன்னா இங்கே எர்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அவங்க மெஷர் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக 10 ஓம் கிட்ட இருக்கும் குறைஞ்சபட்சம். ஓகேங்களா? அந்தமாதிரி இருக்குது. அந்த எர்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கறி கொட்டி கறி ஏற்கனவே போட்டால் அந்த கறி இருக்குது. அப்படியே நம்ம உப்பு கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 9 பாக்கெட்டோ 8 பாக்கெட்டோ போட்டோம். ஓகேங்களா? சரியாக கணக்கெடுக்கல. அதுக்கு ஒரு 8 பாக்கெட் போட்டோம். அந்த நியூட்ரல் எர்த்திங்க்கு வெளியே இருக்கலாம், அந்த நியூட்ரல் பிட்டுக்கு ஒரு 8 பாக்கெட் கிட்ட உப்பு போட்டு எர்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைக்கிற மாதிரி நம்ம பக்காவாக ரெடி பண்ணோம். ஓகேங்களா? அந்த எர்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும்போது நம்ம அன்பேலன்ஸ் லோட் கண்டிஷனில் வர்ற அன்பேலன்ஸ் லோட் கண்டிஷனில் நியூட்ரலில் வர்ற அன்பேலன்ஸ் லோட் கரண்ட்டை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணி விட்டுருவோம். இதனால் என்னன்னா அந்த சிஸ்டம் சேஃப் ஆகிடும். 3 ஃபேஸ் சிஸ்டம் இல்லை தேவையில்லாமல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து அன்பேலன்ஸ் லோட் கண்டிஷனில் ஒரே ஒரு வைண்டிங் மட்டும் லோட் ஆகும். இப்போ ஸ்டார் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷனில் எல்டி வைண்டிங்கும் ஹச்டி வைண்டிங்கும் டிஸ்காக சுற்றி இருப்பாங்க. இந்த அன்பேலன்ஸ் லோட் கண்டிஷனில் ஒரே ஒரு வைண்டிங் மட்டும் லோட் ஆகும்போது டிஸ்காக சுற்றிக்கிற வைண்டிங் வந்து திருப்பிச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம வந்து மேக்னெட்டிக் பேலன்சிங் டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் நாங்கள் சர்வீஸ் ஆன போகிறனால சரி, நான் கம்பெனியில் இருக்கும்போது சார் மேக்னெட்டிக் பேலன்சிங் டெஸ்ட் பண்ணிங்களா சார்? அப்போ மேக்னெட்டிக் பேலன்சிங் டெஸ்ட்டை வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் உள்ள வைண்டிங் திருப்பிக்கிட்டு இருக்கா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அந்த சைன் வேவ் ஃபார்மை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்.
அந்தமாரி பிரச்சனைலாம் ட்ரான்ஸ்ஃபார்மரில் வராது. அதேமாதிரி நம்மளோட சப்ளை சைடு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எலக்ட்ரானிக் லோடு கனெக்ட் பண்ணிக்கிறேன், இன்கேஸ் ஒரு ஸ்டெபிலைசர் இருக்குது, ஒரு இன்வெர்ட்டர் ஏசி இருக்குது, அப்புறம் அந்த ஏசியில் என்ன பண்ணோம், இன்வெர்ட்டர் பிசிபி போய்டும். ஓகேங்களா, எலக்ட்ரானிக் சிஸ்டமான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் போய்டும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த கம்யூனிகேஷன் யூனிட்லாம் இருக்குல்ல, இப்போ இதே ஃபால்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஎஸ் கம்பெனி மாரி ஒரு கம்பெனியில் வருதுன்னா அவங்களோட கம்யூனிகேஷன் சென்டர் ஃபுல்லாக காலி ஆகிடும். கம்யூனிகேஷன் சென்டரில் இருக்கிற முக்கியமான பவர் சோர்ஸில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் போர்டு, சென்சிங் போர்டு, கண்ட்ரோலிங் போர்டு இதெல்லாம் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், அதுமாதிரி ஃபால்ட் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சிஸ்டம் ஏற்றிங்கன்ற நியூக்ளியர் நம்ம பக்காவாக வச்சுக்கணும். அதேமாதிரி சார் நியூக்ளியத்தை மட்டும் பக்காவாக வச்சா போதுமானு கேட்டுறாதீங்க. நியூக்ளியர் எர்த்தும் பக்காவாக இருக்கணும், பாடி எர்த்தும் பக்காவாக இருக்கணும். எர்த்திங்னா என்ன, ஒரு இதுன்னா எர்த்திங்னா என்னென்னா, நம்ம ஒரு எக்யூப்மெண்ட்டை திறனா அதில் வந்து தேவையில்லாமல் உருவாகிற லீக்கேஜ் கரண்ட் வந்து கிரவுண்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து எர்த்திங் பண்ணுறோமே. ஓகேங்களா, இப்போ என்னன்னா இதில் உருவாகிற அந்த அன்பேலன்ஸ் லோட் கண்டிஷனில் உருவாகிற கரண்ட்டை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணுறதுக்கு தான் எக்யூப்மெண்ட் எர்த்திங் பண்ணியிருக்காங்க. எக்யூப்மெண்ட் எர்த்திங் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டிஷனில் வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ராய்வாக இந்த எக்யூப்மெண்ட் எர்த்திங். அதனால தான் நம்ம பாருங்கள், கிட்டத்தட்ட எனக்கு வந்து நான் லாஜிக்காக சொன்னால் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறேன். ஒரு 100 லிட்டர் தண்ணி கிட்ட இங்கே வேஸ்ட்டு. வேறு ஆப்ஷன் கிடையாது. எனக்கு இங்கே கெமிக்கல் எர்த்து வச்சு தான், கெமிக்கல் எர்த்ராடு வச்சு தான் எர்த்திங் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எர்த்ராடு, அதாவது பாண்டட் கெமிக்கல் எர்த்ராடு. ஓகேங்களா, ஆனால் அதோட குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா கறி உப்புலாம் மீன்ஸ் கெமிக்கல் எர்த்துபிட்டுக்கு வந்து கெமிக்கல் காம்பவுண்ட் கொடுப்பாங்க. கெமிக்கல் காம்பவுண்ட் போட்டாங்கன்னே எனக்கு தெரியல. ஏன்னா கெமிக்கல் காம்பவுண்ட் போட்டு தான் எர்த்துபிட்டோட ரெசல்ஸ் வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். கெமிக்கல் காம்பவுண்ட் போட்டிருக்காங்கன்னே எனக்கு தெரியல. அதனால நம்ம பண்ணுறோம், நம்ம கறி ஏற்கனவே போட்டோம். அந்த கறிக்கு மேலே என்னென்னா உப்பும் கொட்டி கல்லுப்பு கொட்டி பக்காவான எர்த்தோட ரெசல்ஸ் வேல்யூ குறைச்சிருக்கோம். நீங்கள் எனக்கு கேட்காதீங்க, எர்த்துபிட்டோட ரெசல்ஸ் வேல்யூ நீங்கள் மெஷர் பண்ணி சொல்லுங்கள் ப்ரோன்னு. நான் ஏன்னா இப்போ இது வந்து கனெக்டடில் இருக்கிற எர்த்து. ஓகேங்க, அதை நான் கை டியூப் செக் பண்ண முடியாது. கை டியூப் செக் பண்ணால் ட்ரான்ஸ்ஃபார்மர் சப்ளைலேருந்து ஐசோலேட் பண்ணணும். அதனால் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஐசோலேட்லாம் பண்ண முடியாதுட்டாங்க. ஏன்னா மேலே பப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு காலத்தில் நான் பண்ண முடிஞ்ச அளவுக்கு எர்த்துபிட்டோட ரெசல்ஸ் வேல்யூ இப்படியே நம்ம குறைக்கலாம். ஏன்னா ப்ராக்டிக்காக நாங்கள் ரெடி இப்படி தான் செக் பண்ணுவோம். எர்த்துபிட்டோட ரெசல்ஸ் வேல்யூ அதிகமாக இருந்தால் குறைக்கிறதுக்கு நான் வந்து அடுத்த எதனா ஒரு வீடியோவில் நம்ம எர்த்துபிட் வந்து அடிக்கும்போது எர்த்து டெஸ்டரை வச்சு, டிஜிட்டல் எர்த்து டெஸ்டரை வச்சு நான் வந்து எர்த்தோட ரெசல்ஸ் வேல்யூ உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோவில் எதனா குறைந்தா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய போடுறேன். உங்களுக்கு எதனா புது விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.